ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். மிக அருமையான வேத வசனம். தேவன் நம் ஒவ்வொருவரையும் பார்க்கிறவராக, நம்முடைய வழிகளை பார்க்கிறவராக இருக்கிறார். நம்மை மிகவும் அதிகமாக நேசிக்கிறவராக இருக்கிறார். நமக்காக அநேக காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். இந்த வேத வசனத்தில் 3 விதமான காரியங்கள் இங்கு சொல்லப்பட்டிருக்கு. தம்முடைய பிள்ளைகளை நேசித்து ஆண்டவர் என்ன உதவி செய்கிறார் என்று 3 காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது, நம்முடைய வழிகளை தேவன் கண்ணோக்கி பார்த்து நமக்காக ஆண்டவர் அவர்களை குணமாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு நாளிலும் தேவன் நம்மை பார்த்து நமக்காக குணமாக்குவேன் என்று சொல்லியிருக்கிற இந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அநேக பலவீனங்கள், அநேக சோர்வுகள், வியாதிகள், மன வேதனைகள் அநேகம் உண்டு. எல்லாவற்றையும் தேவன் குணமாக்குகிறவராக இருக்கிறார். அதற்கு மிக முக்கியமான காரணம், நம்முடைய வழிகளை தேவன் பார்க்கும்போது நாம் அவருக்கு ஏற்ற பரிசுத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது மெய்யாகவே தேவன் நம்மை குணமாக்குகிறவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த புதிய நாளிலே கூட நீங்கள் பலவீனத்தோடு, சோர்வோடு கூட, வியாதியோடு கூட, போராட்டத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் இந்த வார்த்தையின் பிரகாரம் தேவன் உங்களையும் குணமாக்குகிறவராக இருக்கிறார். அடுத்ததாக இங்கே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களை நடத்தி என்று சொல்லப்பட்டிருக்கார். மெய்யாகவே நம்மை நடத்துவதற்கு ஒருவர் இருக்கிறார் என்று அநேகர் அவர்களை நடத்துவதற்கு யாரும் இல்லை என்று வேதனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக மனிதர்கள் உண்டு. தேவன் நம்மை நேசிப்பதினால தேவன் நம் ஒவ்வொரு நாளிலும் தேவன் நடத்துகிறவராக இருக்கிறார். ஒருவர் நடத்துகிறார் என்றால் அவர் நம்முடைய தேவன் மிகவும் நேர்த்தியாக நம்மை செவையான பாதையில் நடத்துகிறவராக இருக்கிறார். நாம் எங்கு செல்ல வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று எல்லாவற்றையும் அவர் மிகவும் நேர்த்தியாக செய்கிறவராக இருக்கிறார். அந்த தேவன் நம்மை நடத்தி, நம்மை ஆசீர்வதித்து, நம்மை குணமாக்கி, நம்மை ஒவ்வொரு நாளிலும் மகிழ்ச்சியோடு கூட, சமாதானத்தோடு கூட ஒவ்வொரு நாளிலும் நம்மை நடத்தி ஆசீர்வதிக்கிறார். அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது, திரும்பவும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் அளிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக துக்கப்படுகிறவர்களுக்கு தேவன் ஆறுதல் கொடுக்கிறவராக இருக்கிறார். மெய்யாகவே இன்று உலகத்தில் அநேக துக்கத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அநேக வேதனைகள், கண்ணீர்கள், சோர்வுகள் அநேகம் உண்டு. அந்த துக்கத்தோடு இருக்கிறவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தேவன் ஆறுதல் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆனால் துக்கத்தோடு இருக்கிற மனிதர்களுக்கு ஆறுதல் கொடுக்க இந்த பூமியில் மனிதர்கள் இல்லை. ஆனால் தேவன் நம்மை நேசிப்பதினால நமக்கு துக்கப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை மெய்யாகவே உங்களுடைய வாழ்க்கையிலும் துக்கங்கள் இருக்கும் என்றால் தேவன் உங்களுக்கும் ஆறுதல் சொல்லுகிறவராக, ஆறுதல் அளிக்கிறவராக இருக்கிறார். ஆறுதலை நாம் எந்த மனிதர்களிடம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் தேவன் நம்மை ஆறுதல் அளிக்கிறவராக இருக்கிறார். நாம் துக்கப்படுகிறோம் என்றால் அவர் நமக்கு ஆறுதல் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த 3 காரியங்களையும் நாம் பார்க்கும்போது மெய்யாகவே தேவன் நம்மை நேசிக்கிறார். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை விட்டு தேவன் விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. நீங்கள் எதை குறித்து சோர்ந்து போகாதபடிக்கு நம்முடைய வழிகளை அவர் பார்க்கிற தேவன். நம்முடைய வழிகளை நாம் சீர் செய்து கொள்வோம். தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை குணமாக்கி, நம்மை நடத்தி, நாம் துக்கப்படுகிற எல்லா நேரத்திலும் நமக்கு ஆறுதல் சொல்லி, ஆறுதலை கொடுத்து தேவன் நடத்தி ஒவ்வொரு நாளும் உங்களை நடத்தி உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கண்களை முடிச்சுப்பிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்தினோம். இந்த வார்த்தையில் உங்களுடைய அன்பை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறதற்காக, எங்களை நேசிக்கிறதற்காக, எங்கள் மேல் நீர் ஆண்டவரை எவ்வளவாய் அன்பு வைத்திருக்கிறீர் என்பதை இந்த வார்த்தையின் மூலம் நாங்கள் அறிந்து கொள்கிறோம். நீர் எங்களை குணமாக்குகிற தேவன், எங்களை நடத்துகிற தேவன், நாங்கள் துக்கப்படுகிற நேரத்தில் எங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். இப்படியாய் நீர் எங்களை நடத்துகிறதற்காக நன்றி. இந்த புதிய நாளிலே கூட உடைய வார்த்தை கேட்கிற அநேகரை நீர் ஆண்டவர் இந்த வார்த்தையின் பிரகாரம்
நீர் ஆண்டவரை குணப்படுத்தி அவர்களை நடத்தி அவர்களுடைய ஆண்டவரை துக்கத்தின் நேரத்தில் நீர் ஆறுதல் செய்ய போகிறதற்காக நன்றி. இந்த நாள் முழுவதும் நீர் ஆண்டவர் அவர்களை நடத்துங்க, நீர் அவர்களை குணப்படுத்துங்க, நீர் அவர்களுடைய துக்கங்களை நீர் ஆறுதல் செய்க. நீர் வல்லவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். தொடர்ந்து நீர் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென்.